सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारी। इदानीं ननु यदि प्रत्यक्षबाधितमपि अनुमानं साधयेत् तदा वह्नि अनवश्यमपि साधयेत्. இந்த கிரந்தம் தான் பிரபஞ்சம் சத்தியம் இதை தெரிவிக்கிறது. பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் மிச்சை இது அனுமானத்தால் ரெண்டும் விருப்பமா இருக்கு. அதனாலதான் எது பிரபலம் துருபலம்னு பார்க்கணும். இப்ப இந்த அபட்சய நியாயத்தை கொண்டு வந்து அப்புறமா வந்த அனுமானம் பிரபலம். அதனால பிரத்யக்ஷம் சொல்லிக் கொடுக்கறது தப்பு. அப்படியானா நான் சொல்ற கேளுங்க, இது நீங்க என்ன சொல்லு, அக்னி உஷ்ணம் இல்லை அனுமானம் பண்றேன். ஏதோ ஒண்ணு கேதுவ சொல்லி அதை போல அக்னி வந்து உஷ்ணமாகாது அனுமானம் பண்றேன். பிரத்யமானது அக்னி உஷ்ணமாக இருக்குன்னு தெரிவிக்கிறது. உன்னுடைய அனுமானம் அக்னி சீதமாக இருக்கு உஷ்ணமாக இல்லை அப்படின்னு நீங்க அனுமானம் பண்ற. இது ரெண்டுக்கும் விரோதம் வந்தால் எதுக்கு பிராபல்யம்? அப்புறமா வந்திருக்கேங்கிறதுக்காக இந்த அனுமானத்துக்கு பிராபல்யம் கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால பிரத்யத்துக்கு விருத்தமான அர்த்தத்தை அனுமானம் சாதிக்குமானா அப்போ வன்கி உஷ்ணம் இல்லைங்கிறது கூட அனுமானத்தினால சித்தமாக்கலாம், சித்திக்கும். அது உனக்கு கூட இஷ்டம் இல்லை. அதனால பிரத்யத்துக்கு விருத்தமாக அனுமானம் எதையும் சாதிக்க முடியாதுன்னு தீர்மானமா சொல்லணும். அப்படியானால் பிரபஞ்சம் சத்தியமாக பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அது இல்லை, இது பொய்தான் பிரபஞ்சம் அப்படின்னு அனுமானம் சாதிக்கவே முடியாது. சரியான ஒரு சொல்றார். நனு எதி பிரத்யக்ஷ பாதிதமபி அனுமானம் சாதையே ததா வன்யனமுஷ்யமபி சாதையே. இதெல்லாம் காரிச்சுடலாம் அனுமானத்தை. ததா காலாஸ்தயாபதிஷ்டகா சர்வத்திர உச்சித்யேத. அந்த ஹேத்வாபாசத்தை சொல்லுவார். ஹேத்வாபாசம் அதுல பாதிதம்னு ஒரு ஹேத்து, பாகம்னு ஒரு ஹேத்வாபாசம். அந்த பாகங்கிற ஹேத்வாபாசத்தை இப்ப ஹேத்வாபாச லிஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டியதுதான் ஆயுதம். ஏன்னா பாகத்துக்கு உதாரணம் இதுதான். வன்கி அனுஷ்ணா வன்கி உஷ்ணமாகாது. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் ஹேத்துவாக அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹேத்து சொன்னா இது பாதிதம். பிரத்யத்தினால இந்த சாதனம் இல்லைங்கிறது தீர்மானமா தெரியறதுனால அதை சாதிக்கக்கூடிய இந்த ஹேத்துவானது பாதிதம்னு சொல்றோம். பிரத்யவாதத்தை லட்சியமே பண்ணாமல் அனுமானம் எதவானும் சாதிக்கலாம்னு சொன்னால் அப்போ பாதிதங்கிற ஒரு ஹேத்வாபாசத்துக்கு இடமே இல்லாமல், அதனால காலாஸ்தயாபதிஷ்டா காலாஸ்தயாபதிஷ்டம்னு அந்த பாதித ஹேதுவுக்கு ஒரு பேர் நியாயசாஸ்திரத்துல அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்க. அதனுடைய கதையே முடிஞ்சு போடுண்டார். இந்த மாதிரி இதனுடைய பேச்சே இருக்காது. காலாஸ்தயாபதிஷ்ட கதா சர்வத்திர உச்சித்தியத்தை. இப்பேற்பட்ட பாதங்கிற தோஷத்தை எங்கேயுமே சொல்ல முடியாமல் போனச்ச ஔஷ்ணிய பிரதியோகிக அபாவே சாத்தியே பக்ஷே ஏவ பிரதியோகி பிரதிபிஹி இது தத்ர பாதः அவகாசः. பிரகிருதேது அஸ்வம் வியாவகாரிகம் பிரத்யக்ஷசித்தம் தத் அவிருத்தம் ச மித்யாத்வம் தஸ்ய பாரமார்த்திக சத்வ விரோதித்வாத் அத்தः ந வியாவகாரிக சத்வகிராஹகேன அத்தியக்ஷேன பாத்தியதே இது வார்த்தை. அதனால நீ என்ன சொல்ல வர? பிரத்யத்தினால பிரத்யத்துக்கு விருத்தமான எந்த அர்த்தத்தையும் அனுமானம் சாதிக்கக்கூடாது. சாதித்தால் காலாஸ்தியாவதிஷ்டங்கிற ஒரு ஹேத்வாபாசமே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்ற. அதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால் பிரத்யத்துக்கு விருத்தமாக அனுமானம் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். பிரத்யத்துக்கு விருத்தமாக அனுமானம் ஏற்படலாம். காலாஸ்தியாவதிஷ்ட கதைக்கு நான் ஒரு இடம் காமிக்கிறேன். அதாவது பாதிதம்ன்றது இல்லவே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பாதித ஹேதுவுக்கும் ஒரு இடம் நான் காமிக்கிறேன், அங்கு சொல்லலாம். வன்கி அனுஷ்ணா பதார்த்தத்வா ஜலவத்து அப்படின்னு அனுமானம் பண்ற. அனுஷ்ணா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? உஷ்ணமாக இல்லாதது. அனுஷ்ணா சீதம்னு நான் சொல்ல வரல, உஷ்ணமாகாது.
ஔஷ்ணியத்தினுடைய அபாவத்தை நீங்க சாதிக்க அனுமானத்தினால வன்னி அதாவது அக்னிங்கிற தேஜத்துல ஔஷ்ணியங்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்க சாதிக்கணுமானால் இந்த இடத்துல நான் காலாட்சியாவது இஷ்டம்ங்கிறது சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னு கேட்டா பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த ஔஷ்ணியங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு பிரதியோகி, இந்த பிரதியோகி தெரிஞ்சால்தானே அது இல்லைங்கிறது தெரிவிக்க முடியும். வன்னி உஷ்ணமாக இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னா உஷ்ணமாக எது இருக்குன்னு தெரியணும். உஷ்ணம்னு ஒண்ணு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது அப்படி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியா, அதாவது அபாவ ஜானத்துக்கு பிரதியோகி ஜானம் தேவையா இருக்கு. இப்ப எங்க பாக்குறேன்னா இந்த ஔஷ்ணம் வேற எங்க இருக்கு, வன்னியை விட்டா வேற எங்க இருக்கு. வன்னிங்கிறது தேஜஸ் மாத்திரத்துக்கு தேஜஸ் சாமானியத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க. வன்னி இல்லைன்னா சூரியன் இருக்கேன்னு கூடாது, சூரியன் இருக்கே அது இருக்க தேஜஸ். வன்னிங்கிறது தேஜத்தை குறிக்கக்கூடிய ஒரு சப்தம், அதுக்கு ஔஷ்ணியம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சாதிக்கிறான். இப்படி சாதிக்கும் பட்சத்துல நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த ஔஷ்ணியத்தை இல்லைன்னு நீ இதுல சாதிச்சிருக்கே, ஔஷ்ணியத்தை நீ எங்க கண்ட இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்க. ஏன்னா அதை பார்த்திருந்தா தான் இல்லைன்னு நான் சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்லலாம், கடைசியில அதுக்கு ஒரு ஆதாரமாக தேஜஸை தான் காமிச்சார். தேஜஸ்ல தான் வன்னியில தான் ஔஷ்ணியத்தை பார்த்துருக்கேன் சொல்லிதான். அப்படியானால் வன்னியிலேயே ஔஷ்ணியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஔஷ்ணியம் மற்ற இடத்துல இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் வன்னிக்கே வந்து ஔஷ்ணியம் இல்லைன்னு எப்படி சாதிக்க முடியும்? இது இங்க பாகம் வந்து சேர்ந்து இதுதான். அதாவது இங்க பாகம் பண்ண முடியாது, பிரத்யக்ஷத்தை அனுமானத்தால பாதிக்க முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷத்தை பிரமாணமாக வச்சுட்டுதான் ஔஷ்ணியம்னா என்னன்னு நீ தெரிஞ்சுங்க. அப்ப எந்த இடத்துல ஔஷ்ணியம் இருக்குன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறியோ அதே இடத்துல நீ ஔஷ்ணியம் இல்லை அப்படின்னு சாதிக்க வந்தேன்னா இங்கதான் பிரத்யக்ஷ பாகம்ன்றது ஏற்படும் இல்லையா? அதனாலதான் அந்த அனுமானம் அந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது. இது உபதீசியமாக போயிட்டு அது இல்லாமல் இந்த அனுமானமே வராதுங்கிறது. ஆனா இந்த பிரகிருத விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாத்வானுமானம் பண்றதுக்கு, பிரபஞ்சத்தை வித்தியாத்வானுமானம் பண்றதுக்கு பிரபஞ்சத்துல வித்தியாசம் தெரிஞ்சாதான் முடியும், அல்லது பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் தெரிஞ்சிருந்தாதான் அதுல வித்தியாசத்தை சாதிக்க முடியும். அப்படி ஏதாவது உண்டோ? வன்னியிலேயே ஔஷ்ணியம் தெரிஞ்சிருக்கு, ஔஷ்ணியம் தெரிஞ்சாதான் ஔஷ்ணிய அபாவம் தெரியும். அப்படி இருக்கும்போது வன்னியில ஔஷ்ணியத்தை தெரிஞ்சின்றது காரணம் உபஜீவியம். அதை உபஜீவித்து நீ அனுமானம் பண்ற, அந்த அனுமானம் வன்னியிலேயே ஔஷ்ணிய அபாவத்தை சாதிக்கிறதுன்னு சொன்னா அந்த பாகம். அத போல இங்க பிரத்யக்ஷமாக பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் தெரியுது, இது தெரிஞ்சாதான் மித்யாத்வம் தெரியும். அப்பேற்பட்ட மித்யாத்வத்தை பிரபஞ்சத்துல சாதிக்கிற அப்படின்னு சொன்னால் பாகம்ங்கிறது தோஷம். ஆனா அப்படி ஒண்ணு இங்க இந்த மாதிரி சத்தியத்துவம் பிரபஞ்சத்துல தெரிஞ்சாதான் சத்தியத்துவம் தெரியணும், மித்யாத்வம் தெரியறது சத்தியத்துவம் தெரியணும், அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது பிரபஞ்சத்துல தெரியணுங்கிற அவசியம். பிரம்மத்துல சத்தியத்துவம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுட்டு பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் இல்லை, இது மித்யாங்கிறது அனுமானம் பண்றதுல எந்த ஒரு பாதகமும் இல்லை. அதனால இந்த இடத்துல பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கும் பிரபஞ்சம் மிச்சைன்னு தெரிவிக்கக்கூடிய அனுமானத்துக்கும் பரஸ்பரம் பாக்கியவாதக பாவம் வரலாம். அப்போ எது பிரபலம்னு பாக்குறது, எது பின்னாடி வருதோ அது பிரபலம்னு இங்க அங்க சொன்ன மாதிரி இங்க இல்லை. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நீங்க மித்யாத்வம் சொல்றது பிரபஞ்சத்துல பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவத்துக்கு அது எந்தவித ஹானியையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே அந்த தத்துவ அனுபக்தி எல்லாம் வச்ச பிரத்யக்ஷத்துக்கு தெரியக்கூடிய சத்தியத்துவங்கிறது மித்யாத்வ விரோதி இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ இங்க விரோதமே இல்லைன்னு சொல்லலாமே. பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவம் வியாவகாரிக சத்தியத்துவம் அதை இல்லைன்னு சொல்லல அனுமானம். அனுமானம் பாரமார்த்திக சத்தியம் ஆகாது பிரபஞ்சம் அப்படிங்கிறதான் சொல்லுது. அதனால விரோதமும் இல்லைன்னு கூட சொல்லலாம்னு இங்க ஒரு சண்டை ஏற்படுது. அதாவது சித்தாந்த பட்சத்துல இருக்கிறவன் இந்த பூர்வபக்ஷியை பார்த்து கேட்கிறான். அதனால பிரத்யக்ஷத்து விருத்தமாக அனுமானம் பிரவர்த்திக்காது அப்படின்னு நீ சொன்னது எப்படி? ஔஷ்ண பிரதியோகிக அகாவே சாத்தியே பக்ஷேயேவ பிரதியோகி பிரதிதி தத்ர பாஷா சாவகாசம் பிரகிருத்தேஷு சத்வம் வியாவகாரிகம் பிரத்யக்ஷசித்தம் தது அவிருத்தம் மித்யாத்வம். மித்யாத்வம் அதுக்கு விருத்தமாக இல்லை. தத்த பாரமார்த்திக சத்வ விரோதித்வா மித்யாத்வம் பாரமார்த்திக சத்வத்துக்கு தான் விரோதி. அத ந வியாவகாரிக சத்வகிராஹகேன அத்தியக்ஷேன பாத்தியதே இது வாக்கியம்.
சித்தாந்த பக்கத்திலிருந்து எவனோ ஒருத்தன் கேட்டான். அதுக்கு அவர் பதில் சொல்லிட்ட, நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் வேற இடத்துல காமிக்கிறீங்க. அக்னி உஷ்ணமானது அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த அக்னி இல்ல, அக்னி உஷ்ணமானது இல்ல, அக்னி அனுஷ்டம்னு சொல்றச்ச இந்த அக்னி அனுஷ்டம் உஷ்ணமாகாது. இப்ப இந்த இடத்துல சொல்லி பார்க்கலாம். அதாவது பொதுவாக அக்னி எல்லாத்தையும் அவங்க உஷ்ணம் இல்லைன்னு சாதிக்க வரல. ஒரு குறிப்பிட்ட அக்னி இருக்கு, அந்த அக்னி வந்து உஷ்ணம் இல்லைன்னு அவங்க சாதிக்கும். ஏன்னா பக்கத்துல நிறைய ஜலம் இருக்கு, பனி எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சு இதோட காரணத்தை சொல்றான் பார்ப்போம். அங்க இருக்கிற ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய அக்னி உஷ்ணமாக இருக்காது அப்படின்னு சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க என்ன பண்றது, இங்க ஏற்கனவே சொன்ன யுக்தி ஏறாது. ஏன்னு கேட்டா இந்த அக்னியை தவிர மற்ற அக்னிகள்லாம் உஷ்ணமா இருக்குங்கிறத இவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அதனால ஔஷ்ணியம் இவனுக்கு தெரியும், பிரதியோகி தெரியும். அதனால ஔஷ்ணியத்தினுடைய அபாவமும் அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்சமா இருக்கக்கூடிய ஒரு அக்னியில, அந்த ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய அக்னியில மாத்திரம்தான் அவன் அந்த ஔஷ்ணியம் இல்லை அப்படிங்கிறத அவன் சாதிக்கிறான். இங்க வந்து இந்த அனுமானத்தை நீங்க தப்புன்னு சொல்லணும்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? பிரத்யக்ஷத்தான தொட்டு பார்த்தா அது கூட சுத்தமா இருக்குங்கிற ஒரே காரணத்தால்தான் இந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்லணும், வேற வழி இல்லையே. அதனால இங்க வந்து பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமான அனுமானம் பிரவர்த்திக்க முடியாதுங்கிற நியமத்தை வச்சிருந்தான் அனுமானத்தை தப்புன்னு சொல்லணும். இல்லாட்டா வேற வழி இல்லை. வன்னி விசேஷே ஔஷ்ணிய அபாவ அனுமானி இப்படியாவது வச்சுக்கலாம். அல்லது சைத்தியானும் ஆனியவா, வன்னியானது முழுவதும் சீதமாக இருக்கிறது அப்படின்னு அனுமானம் பண்றான். இது அபாவ ஜானம் இல்லை. அபாவ ஜானத்துக்கு தான் பிரத்யோகி தெரியணும். இது அபாவம் இல்லாததால் இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த சைத்தியம் எத்தனையோ அவன் பார்த்துட்டான், இங்கேயும் சாதிக்கிறான் அக்னியிலே. இப்படி அனுமானம் பண்ணினால் இந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்றதுக்கு பிரத்யக்ஷம் ஒன்றத்தான் அவனுக்கு காமிச்சான். பிரத்யக்ஷத்தான தொட்டு பார்த்தா சீதம் இல்லைன்னு தெரிகிறது. அதனால இந்த அனுமானம் தப்பு. அதே மாதிரி பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிற இடத்துல பிரத்யக்ஷமானது மித்யா இல்லை சத்தியம்தான் பிரபஞ்சத்தை காமிச்சு கொடுக்கறதுனால இந்த பிரத்யக்ஷம் அந்த அனுமானத்துக்கு பாதகமாக இருக்கு. பக்ஷாதிரிக்தஸ்ய பிரத்யோகி பிரசித்தி ஸ்தலஸ்ய தத்ர தத்வா. இந்த சைத்தியத்தை ஒரு வன்கியில உஷ்ணம் இல்லை அப்படின்னு, இந்த வங்கி உஷ்ணமாக இல்லைன்னு சாதிச்சாலும், பொதுவாக வங்கியில சைத்தியத்தை சாதிச்சாலும் அந்த பட்சத்தை தவிர அந்த சாத்தியம் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் நிறைய இருக்கிறதுனால பிரத்யக்ஷபாவம் உன்னால சொல்ல பிரத்யக்ஷ பிராபல்யம் ஒத்துக்கலைன்னா வேற வழியே இல்லை இந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்றதுக்கு. அதனால நீங்க வந்து பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருக்கிற விஷயம் அனுமானத்தால சாதிக்க முடியாது அப்படிங்கிறத ஒத்துங்கே சொல்றாங்க. எத்திர பிரத்யக்ஷம் பிரபலம் தத்திர பாத வியவஸ்தா நகரத்திர தசா இது நபாகா இது ரொம்ப துர்பலமான ஒரு சண்டை. பிரத்யக்ஷத்துக்கு பொதுவா எந்த நியமத்தையும் சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக சில இடத்துல அனுமானம் வரலாம், பிரத்யக்ஷத்தை பாதிச்சுட்டு அனுமானம் வரலாம். சில இடத்துல பிரத்யக்ஷமே அனுமானத்தை பாதிக்கும். எப்படி நம்ம தீர்மானம் பண்ணணும்னா, எப்படி எந்த இடத்துல பிரத்யக்ஷம் பிரபலமாக இருக்குமோ அந்த இடத்துல பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்கும். எங்க அனுமானம் பிரபலமாக இருக்குமோ அந்த அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கும் சொல்லலாம். சொல்லலாமே கேட்டோம். அப்போ பிரகிருதத்துல இந்த மித்யாத்வானுமானம் சத்தியத்துவ பிரத்யக்ஷம் இது ரெண்டுல எது பிரபலம் அப்படின்னு சொன்னா, பிரத்யக்ஷம் பிரபலமா அனுமானம் பிரபலமா தீர்மானம் இல்லைன்னு கேட்டா இங்க அப்படி தீர்மானம் இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல அனுமானத்தை பிரபலமா வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார், பூர்வபக்ஷி பிரகிருதேபி ஔஷ்ணிய பிரத்யக்ஷ சமகக்ஷஸ்ய பிராபல்ய பிரயோஜகத்து வித்தியமானத்வா. வன்னியில ஔஷ்ணியத்தை சாதிக்கக்கூடிய அனுமானத்தை விட ஔஷ்ணியத்தை ஔஷ்ணிய அபாவத்தை சாதிக்கக்கூடிய அனுமானத்தை விட வன்னியில ஔஷ்ணியத்தை தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷம் எந்த விதத்துல பிரபலம்னு சொல்லணும். அது எப்படி பிரபலமாகதோ அதே மாதிரி பிராபல்யம் பிரத்யக்ஷம் பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கும் இருக்கு. எந்த குறவும் இல்லை. எப்படின்னா வன்னியை வந்து தொட்டு பார்த்தாலும் சொல்றது, சுட்டத்துக்கு அப்புறம் அது சரிதானா அது பிராந்தி இல்லையேன்னு தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது. தீர்மானம் பண்ணினா இது பிரமாணம் அப்படின்னு தீர்மானம் ஆகுது. பிரமாணம் தான் பிரத்யக்ஷம். அதுக்கப்புறம் அது வந்து அனுமானத்தை பாதிக்கிறது. அதனாலதான் இது பிரபலம். அப்ப இங்கேயும் இந்த கட்டாதிகள்லாம் சத்தியமாக இருக்கு அப்படிங்கிறது பிரத்யக்ஷம் தெரிவிக்குது. அது சத்தியம் தானா இல்லையான்னு அதுல இருந்து வரக்கூடிய காரியங்களை வச்சு பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு.
பரீட்சை பண்ணி பார்த்தால் சத்தியமா இருக்கு, பிரத்யக்ஷம் தெரிவிச்சது எந்த விதத்திலும் தப்பு இல்லை அப்படின்னு கிடைச்சது. அப்படியாக பிராபல்யத்துக்கு ஹேதுவான அந்த பரீட்சிதத்துவங்கிறது இருக்கு, அது இந்த இடத்திலும் பிரத்யக்ஷத்துக்கு இருக்கு. அதனால இதுக்கு விரோதமாக அனுமானம் அதுல வித்தியாசத்தை சாதிக்க முடியாது. நான் சொல்ற பிரகிருதேபி ஔஷ்ணிய பிரத்யக்ஷ சமகட்சத்திய பிராபல்ய பிரயோஜகத்திய வித்தியமானப்பா. இந்த பிரபலம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்லணும்னா பரீட்சிதத்துவம். ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்க்கும்போது பிரபஞ்சம் சத்துன்னு தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷம் பரீட்சையில பார்க்கிறது, அதனால இதுக்கு பிராபல்யம். அதே மாதிரி வன்னி உஷ்ணம்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம் இருக்கு, அது பரீட்சை பண்ணி பார்த்தா அது பிரபலமாயிடுறது. அதனால இதை வச்சுட்டு நாம பிராபல்யம் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு வித்தியாசமானம் பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படும். அனௌஷ்ணிய அனுமதியே மித்யாத்வ அனுமதிய சமான யோகக்ஷேமத்வா, அது ரெண்டு கூட சமானமா தான் இருக்கு. இந்த அக்னி உஷ்ணங்கிற பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறதாக இருக்கு, அக்னி உஷ்ணம் இல்லைங்கிற அனுமானம். அதே மாதிரி பிரத்யக்ஷம் சத்தியம், பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறதாக இருக்கு, பிரபஞ்சம் மித்தியன்னு சொல்லக்கூடிய அனுமானம். இது ரெண்டுமே பரீட்சை இல்லாதது. அக்னி சீதமாக இருக்கு உஷ்ணமாக இல்லை அப்படிங்கிறத நீங்க பரீட்சை பண்ணி சாதிக்கவே முடியாது. இதுக்கு நேர விபரீதமாக தான் பரீட்சை காமிக்கணும். பரீட்சை பண்ணி பார்த்தா இதுக்கு நேர விபரீதம் சித்தமாகும் இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்சம் மிச்சா அப்படிங்கிற விஷயத்த நீங்க பரீட்சை பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அது தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது அது மிச்சங்கிறது எப்படி நிரூபணம் பண்ண முடியும்? பரீட்சைனா நிரூபணம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை மறுபடியும் வேற ஒரு இதனால பரீட்சை பண்ணி பார்க்கறதுனா நிரூபணம் பண்ணி பார்த்தால் அனுமானம் சொன்னது தப்புன்னு சித்தமாயிடும். அதனால பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறது அனுமானம் சொல்லும். மித்யாத்வவாதினாம் பிரதிபன்னோபாது ஔஷ்ணிய நிஷேத்ராஹி அனுமானேன மித்யாத்வனுதே சமத்துவம் இஷ்டமேவா இது வாக்கு. என்ன கேட்கிறான், இந்த மித்யாத்மானுமானம் அனௌஷ்ணிய வன்ஹி அனௌஷ்ணிய அனுமானம் இது ரெண்டும் சமம். வன்ஹி உஷ்ணங்கிற பிரத்யக்ஷம், பிரபஞ்சம் சத்தியங்கிற பிரத்யக்ஷம், இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிக்கப்படணும். இதே அவருடைய அபிப்பிராயம். இப்ப அத்வைதி பாதிக்கிறதுன்னே சொல்லலாமே, இது ஒன்றும் அத்வைதிக்கு ஒரு அனிஷ்டமே இல்லைன்னு சொல்லலாமே. அத்வைதிக்கு பிரபஞ்சம் மிச்சை இல்லை, பிரபஞ்சம் மிச்சைன்னு சொல்லக்கூடிய அனுமானம் பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறதுன்னு சொன்னால் இது அனிஷ்டம் ஆகாதுன்னு சொல்லலாமே. இது இஷ்டமா அனிஷ்டமா? பிரபஞ்சத்தை மிச்சையான காலத்தின் இருக்கான் அப்படி இது இந்த அனுமானம் தப்பு அப்படி பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றத அத்வைதி எனக்கு இஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அனிஷ்டம் இல்லை. பிரபஞ்ச வித்தியாசத்தை சாதிக்கிறது தான் இஷ்டம், அதை அப்படி தப்புன்னு சொல்றது அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இது கூட இஷ்டம்னு சொல்லலாம்னு நடுப்புற ஒருத்தன் கேட்கறான். இது எப்படி இஷ்டம்னு அத்வைதி சொல்லுவான்னு கேட்கறீங்களா? சொல்றான், இந்த மித்யாத்வம் ரெண்டு இடத்துலயுமே சொல்றான். அக்னி அனுஷ்டம் இது இருக்கட்டும், மித்யாத்வம் இருக்கட்டும், அக்னி அனுஷ்டம் அப்படின்னு சாதிக்கக்கூடிய அனுமானம் இருக்கே இது கூட பிரமாணம்னு கூட சொல்லலாம் அத்வைதிக்கு. எப்படி தெரியுமா? அக்னியில அவுஷ்ணம் இருக்கே அது மிச்சைதானே. அக்னியில இருக்கிற அவுஷ்ணம் மிச்சைன்னு அத்வைதி சொல்லுவான். மிச்சைன்னு சொன்னா அது இருக்கிற இடத்துலயே இல்லைன்னு அர்த்தம் வரை சொல்லலாம். அப்படியானா அக்னியில அவுஷ்ணம் இல்லை அப்படின்னு சாதிக்கிற அனுமானத்தை அவன் பிரமாணம் வச்சிருக்கான். இதை அவன் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆக எப்படி அந்த அனுமானமும் தப்பு இல்லை, என்னுடைய அனுமானமும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஜெகத் பிரபஞ்ச மித்யாத்வ அனுமானமும் தப்பு கிடையாது. புரியுது இல்லையா? அக்னியில அவுஷ்ணம் இல்லைன்னு அனுமானம் பண்ணினா எல்லாரும் தப்புன்னு சொல்றான். ஆனா அத்வைதி அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அவுஷ்ணத்தை அவன் நிச்சயம் ஒத்துருக்கான். நிச்சயம்னு சொன்னா அது இருக்கிற இடத்துலயே அது இல்லையே அப்படிங்கிறதா. அப்படியானால் அக்னியில அவுஷ்ணம் இல்லைங்கிற விஷயம் அத்வைதியால ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்கு. அதனால இப்படி அனுமானம் பண்றத அவன் இஷ்டாபத்தி இது ஒண்ணு நமக்கு அனிஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த அனுமானம் கூட பிரபஞ்ச வித்தியாசத்தை சாதிக்கக்கூடிய அனுமானத்தின் பரவாயில்ல இருக்கிறதா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை மித்யாத்வவாதினாம் பிரதிபன்னோபாது ஔஷ்ணிய நிஷேதகிராஹி அனுமானேன மித்யாத்வாமிதேஹ சமஸ்தம் இஷ்டமேவ இது வாதி. ஔஷ்ணிய அனௌஷ்ணியயோஹோ பாவாபாவ ரூபதயா ததனுமிதி சாமியேதி சைத்யானுமிதி சாமியஸ்ய அனஸ்துதம். அத்வைதி வேணும்னா அனவுஷ்ணம் வன்ஹி உஷ்ணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமானத்தை இப்படி இந்த விதமாக காப்பாற்றலாம், அது பரவாயில்லன்னு. ஆனா வன்ஹி சீதம்னு சொல்லக்கூடிய அனுமதி இருக்கு.
இந்த அனுமானத்தை சரின்னு அவனால கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஔஷ்ணியம் மிச்சேங்கிறவர்களுக்கு இருக்கிறதுனால ஔஷ்ணியம் இருக்கிற இடத்துல ஔஷ்ணியம் இல்லைங்கிறது அவன் ஒத்துக்கிறான், அவன் சித்தாந்தத்துக்கு. ஆனா சீதமாக அக்னி இருக்குங்கிறது அவன் எந்த விதமாக இதை சமர்ப்பணம் பண்ண முடியும்? அக்னி சீதமா இருக்குன்னு சொன்னா ஏன்? அதனால அக்னி சீதம்னு பண்ண ஒரு அனுமானம் ஏற்பட்டால் அந்த அனுமானத்துக்கு பிரத்யக்ஷத்தை தான் விரோதியாக சொல்லி தத்துவமில்லையாக தவிர வேற வழி இல்லை. அதே போல இந்த மித்யாத்வ அனுமானத்துக்கும் பிரத்யக்ஷ விரோதம் இருக்கிறதுனால ராமாயணம் சொல்ல முடியாது. சைத்தியத்திய ஔஷ்ணியாக ரூபத்துவ அபாவா தஸ்மா. அதனால ஒரு வழியா இந்த விசாரத்துல இருந்து இது ரெண்டுல ஒண்ணு தீர்மானம் பண்ணுங்கிற பாதத்திய தோஷதாவா தியாகியா. பாதங்கிற தோஷமே கிடையாது அனுமானத்துல. அவங்க சொன்னாரு காலாத்தியாபரிஷ்டகதா சர்வத்திர உச்சித்தியத அப்படின்னு சொன்னாரு. பாதங்கிற தோஷமே அனுமானத்துல கிடையாது. தோஷத்தை எடுத்து விட்டு தள்ளிடணும், இல்லைன்னு சொல்லணும். இதுவா இப்படியாவது சொல்லணும். இல்ல ஔஷ்ணிய பிரத்யக்ஷ அயஜமான பிரத்யக்ஷத்வாதேகே தத்துவ பிரத்யக்ஷாபேட்சையா விசேஷோவா வக்தவ்யா. அல்லது இந்த விஷயம் சொல்லணும், அந்த வன்கிற உஷ்ணம்னு தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை சத்தியம்னு தெரிவிக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்க முடியாது. ஏன்? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். நீ ஏதாவது ஒரு வித்தியாசத்தை சொல்லணும். பாதம் இல்லவே பாதங்கிற தோஷமே கிடையாதுனாவது சொல்லி நீங்க தன்னுடைய பக்கத்தை சாதிக்கணும். அல்லது அந்த ஔஷ்ணிய பிரத்யக்ஷத்துக்கும் பிரபஞ்ச சத்தியத்துவ பிரத்யக்ஷத்துக்கும் உள்ள விசேஷத்தை சொல்லணும். பிரபஞ்ச சத்தியத்துவ பிரத்யக்ஷமாகட்டும், அதே மாதிரி எஜமான பிரஸ்தரகா அப்படிங்கிற பிரத்யக்ஷம் இல்ல, இது ஸ்ருதி. எஜமானகாங்கிறது நமக்கு தெரிஞ்ச மனுஷன், பிரஸ்தரகாங்கிறது கர்ப்பையால பண்ணப்பட்ட ஒரு தட்டு, கர்ப்பம் ஒட்டி. எஜமானகா பிரஸ்தரகான்னு ஸ்ருதி சொல்லி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எஜமானனும் பிரஸ்தரமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா பிரத்யக்ஷம் இது ரெண்டும் வெவ்வேறுன்னு தெரிவிக்கிறது. அப்ப இந்த பிரத்யக்ஷத்துக்கு பிராமாணியம் கொடுக்கலாமா, ஸ்ருதிக்கு பிராமாணியம் கொடுக்கலாமா? பிரத்யக்ஷத்துக்கு பிராமாணியம் கொடுத்தால் ஸ்ருதி சொன்னது தப்பா. எஜமானம் வேற பிரசரம் வேற, அது ஒண்ணுன்னு சொல்றது. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரத்யக்ஷத்துக்கு பிராமாணியத்தை கொடுத்து அந்த ஸ்ருதியுடைய அர்த்தத்தை தான் மாற்றி வச்சுருக்கா. அதாவது அந்த பிரஸ்தரத்தை எஜமானனை போல இருக்கிறதுனால சிம்மம் மாணவகா அப்படின்னு ஒரு பையனை பார்த்து சிம்மம்னு சொல்ற மாதிரி எஜமானன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்காங்க கௌன பிரயோகமா. ஏன் அப்படி ஸ்ருதியுடைய அர்த்தத்தையே மாற்றுக்கும்படியாக ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பிரத்யக்ஷம் பிரபலம் அப்படிங்கிறது சித்தமாக ஆகுது. அதனால அந்த ஔஷ்ணிய பிரத்யக்ஷம் அனுமானத்தை காட்டிலும் பிரபலம். எஜமானம் வேற அந்த பிரஸ்தரம் வேறேங்கிற பிரத்யக்ஷம் எஜமான பிரஸ்தரங்கிற ஸ்ருதியோட பிரபலம். ஆனால் பிரபஞ்சம் சத்தியங்கிற பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் நிச்சயம்னு சொல்லக்கூடிய அனுமானத்தை விட பிரபலம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீ என்ன விசேஷத்தை கண்ட? அந்த பிரத்யக்ஷத்துக்கும் இந்த பிரத்யக்ஷத்துக்கும் என்ன வித்தியாசம் வந்தது? அதனால இதையாவது நிரூபணம் பண்ணு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். ஔஷ்ணிய பிரத்யக்ஷ அயஜமானத்துவ பிரத்யக்ஷாதேகே சத்துவ பிரத்யக்ஷாபேட்சையா விசேஷோவா வக்தவ்யா. ஒரு சமயம் அத்வைதி இப்படி சொன்னா நச்ச ஔஷ்ணிய பிரத்யக்ஷம் பரீட்சித உபயவாதி சித்த பிராமாண்யம் தத்துவ பிரத்யக்ஷம் தூ ந ததா இது விசேஷா இது வாக்கியம். அந்த வன்கி உஷ்ணகான்னு சொன்னா எல்லாருமே ஒத்துந்து விஷயம். அதாவது அத்வைதி துவைதிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அந்த விஷயத்துல ஐக்கமத்தியமாக இருக்காங்க. எஜமானம் வேற பிரசனம் வேறங்கிற விஷயமும் இதே மாதிரிதான், அங்க ஒன்றும் விவாதம் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் சத்தியம் வித்தியங்கிற இடத்துல நம்ம ரெண்டு பேருக்குமே விவாதம் இருக்கே. அதனாலதான் இந்த இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு பிராமாணியம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா சொல்ற தத்துவ பிரத்யக்ஷேதி பிராமாணிய அகம்மதவு ஏத்துவகாவா. அந்த பிரத்யக்ஷம் பிரமாணம், இந்த பிரத்யக்ஷம் பிரமாணம் இல்லை, இதுல எனக்கு பிராமாணியம் சித்தமாக இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா அந்த பிரத்யக்ஷத்தை நீ எப்படி பிரமாணம்னு தெரிஞ்சுட்டியோ, பரீட்சை பண்ணி தெரிஞ்சுட்டியோ, அதே பரீட்சை இங்கேயும் பண்ணி பார்த்தால் இதுக்கும் பிராமாணியம் சித்திக்கும். அதனால இந்த தத்துவ பிரத்யக்ஷம் இருக்கு, சத்தியத்துவ பிரத்யக்ஷம், பிரபஞ்சம் சத்தியங்கிற பிரத்யக்ஷம், இது பிரமாணம் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஹேதுவும் உங்ககிட்ட இல்லை. தத்துவ பிரத்யக்ஷேபி பிராமாணிய அகம் மதூஹே ஸ்வபாவா பரீட்சாயாக துல்லியத்வா. ஏன்னா பரீட்சைன்றது ரெண்டு இடத்துலையும் பண்ணி பார்க்கலாம், ரெண்டு இடத்துலயுமே அந்த பிரத்யக்ஷத்துக்கு பிராமாணியம் சித்திக்கும். இது ஹேத் மைவம். இவ்வளவு தூரம் அந்த பூர்வபக்ஷி இவ்வளவு பெரிய உபன்யாசம் பண்ணிவிட்டார். ஆனால் இவர் ரொம்ப சுலபமா இத்தோண்டுதான் விசாரிங்க.
ரொம்ப சின்ன சமாதானம் தான் அபிவிருத்திகாரர் விருத்தார்த்தகிராஹித்வேன விசேஷா. அக்னி உஷ்ணம்னு பிரத்யக்ஷம், உஷ்ணம் இல்லைன்னு அனுமானம், ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. அதனால பிரத்யக்ஷம் பிரபலம். பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிக்கப்படும். எஜமானம் வேற பிரஸ்தரம் வேற, இது பிரத்யக்ஷம். எஜமானம் பிரஸ்தரம் ஒண்ணு, இது ஸ்ருதி சப்தம். இங்கேயும் விரோதம் இருக்கு, அதனால பிரத்யக்ஷம் பிரபலம். நீங்க சொல்றது இதுக்கு வேற சமாதானம் இருக்கு, இருந்தாலும் இப்படி வச்சுக்கலாங்க. இப்போதைக்கு வச்சுன்னு பேசுறேன். ஆனால் பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கிறது பிரத்யக்ஷம், பிரபஞ்சம் நிச்சயம்னு சொல்லிக் கொடுக்கிறது அனுமானம். இது ரெண்டுக்கும் விரோதம். பிரபஞ்சம் இருக்குங்கிறதுக்கும் நிச்சயம் சொல்றதுக்கும் விரோதம் இல்லை. பிரபஞ்சம் எல்லா காலத்திலையும் இப்படியேத்தான் இருக்குன்னு சொல்றதுக்கும் நிச்சயம் சொல்றதுக்கும் தான் விரோதம். பிரபஞ்சம் பிரம்மத்தை போல பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்றதுக்கும் நிச்சயம் சொல்றதுக்கும் தான் விரோதம். பிரபஞ்சம் பிரம்மத்தை போல பாரமார்த்திகம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு சாமர்த்தியம் இல்லை. அவ்வளவு தூரம் தெரிவிக்கிறதுக்கு பிரத்யக்ஷத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது. பிரத்யக்ஷம் அது இப்ப இருக்கு, இந்த வர்த்தமான காலத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிவிக்கும். அனுமானம் அது மூணு காலத்திலும் பாத்தியமாக பிரம்மத்தை போல இல்லை அப்படிங்கிறத போதிக்கிறது இல்லையா. இந்த பிரத்யக்ஷத்துக்கும் இந்த அனுமானத்துக்கும் விரோதம் இல்லைங்கிறது தான் விசேஷம். அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பிரத்யக்ஷத்துல என்ன விசேஷம்னு கேட்டா, திருஷ்டாந்தத்துல அந்த அனுமானத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் இருக்கு. பிரகிருதத்துல இந்த சத்தியத்துவகிராகி பிரத்யக்ஷத்துக்கும் இந்த மித்யாத்வத்தை சொல்லக்கூடிய அனுமானத்துக்கும் விரோதம் இல்லைங்கிறது தான் விசேஷம். பிரத்யக்ஷ சித்த அயஜமானத்துவ ஔஷ்ணியாதிவத்து சப்த லிங்ககிராஹ்ய யஜமானத்துவ அனௌஷ்ணியாத்யபி வியாவகாரிகம் இது சமத்வா பிரத்யக்ஷேன பாதித்தே. இங்க ஏன் விரோதம், இங்க ஏன் விரோதம் இல்லைங்கிறது கொஞ்சம் விவரணம் பண்ணிட்டாங்க. பிரத்யக்ஷத்தினால ஔஷ்ணியம் சித்திக்கிறது, அதுவும் வியாவகாரிக்கும். பிரத்யக்ஷத்தினால எஜமானம் வேற பிரசனம் வேறன்னு சித்திக்கிறது, அதுவும் வியாவகாரிக்கும். அனுமானத்தினால நீங்க வங்கி உஷ்ணம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்றது, அதுவும் வியாவகாரிகமா தானே சாதிக்கப்படுது. அப்படியானால் இது ரெண்டுமே வியாவகாரிகமா இருக்கிறதுனால ரெண்டுக்கும் விரோதம். எஜமானம் வேற பிரசனம் வேற அப்படின்னு தெரிவிக்கிறது வியாவகாரிகமா தெரிவிக்கிறது பிரத்யக்ஷம். திருப்பியும் அங்க எஜமானனுக்கும் பிரசனத்துக்கும் அபேதம் வியாவகாரிகமாக சொல்லுமா, ரெண்டுக்கும் விரோதம். ஆனால் இங்க அப்படி பிரத்யக்ஷங்கிறது பிரத்யக்ஷம் வியாவகாரிகமாக இருக்குங்கிறத அனுமானம் அதை இல்லைன்னு சொல்லல, அப்படி இல்லைன்னு சொல்லல, பாரமார்த்திகம் இல்லைங்கிறதான் சொல்றது. அதனால இங்க விரோதம். பிரகிருத்தேது தத்துவம் வியாவகாரிகம் பிரத்யக்ஷதிகம் தத்விருத்தம் நமித்யாத்வம் தத்த பாரமார்த்திக தத்துவ விரோதித்வா. அனுமானம் சொல்லக்கூடிய மித்யாத்வம் பிரத்யக்ஷம் தெரிவிக்கக்கூடிய சத்தியத்துவத்துக்கு விரோதி இல்லை, அது பாரமார்த்திக சத்தியத்துவத்துக்கு தான் விரோதி. அதனால வியாவகாரிக தத்துவகிராகேன அத்தியக்ஷேன வாக்கியத்தை. அதனால விரோதம் இல்லாததுனால பிரத்யக்ஷத்தினால இதுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதான் வித்தியாசம். இந்த இடத்துல இந்த பாட்டத்துல எனக்கு இப்ப ஞாபகம், என்னோட புத்தகம் இல்லை, இது வேற புத்தகம் இருக்கு. இங்க இந்த இடத்துல இப்ப ஞாபகம் வந்தது சொல்ல பாருங்க. ரெண்டாவது வரி இருக்க ஆரம்பிக்க பக்ஷேயவ பிரதியோக பிரசித்தி தத்திர பாதஸ்தாவகாசகான போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகிருத்தேது சத்தம் வியாவகாரிகம் பிரத்யக்ஷம் இருக்க. அந்த பிரகிருத்தேதுல குண்டலிதம் பிரகிருத்தேதுல இருந்து ஆரம்பிச்சு ஆமா பாத்தியதை அதோன்னா வியாவகாரிக சத்துவகிராஹேன பாரமா இதுவரை சத்திய பாரமார்த்திக சத்துவ விரோதித்வா இதுவரை என்றும் குண்டலிதம். அதுல குண்டலம் பண்ணியிருக்கேன். இது நான் என் புத்தகத்தை என்ன விஷயம் சொல்ல, இந்த 29 பட்சம் பாலபோக்கை கட்டன்னு ஒண்ணுதான். நான் முதல்ல வரலன்னு சொல்லி சட்ட தர முடியாது, சரியா அவரை சொல்லிட்டு வந்தா கலந்தான்னு 10 நிமிஷம் போனுக்கு திடீர்னு ஆகம பாபா சாதனை ஆரம்பிக்கலாம்னு தெரியும். உங்க 2 பேரும் நிறைய நாள் இதுவரை அங்க இருக்கப்படாது. ஏன் தெரியுமா, அங்க அதுக்கு அவ்வளவு சம்பந்தம் இல்லை, அதுக்கு பதிலும் அவர் சொல்லலை இந்த அம்சத்துக்கு. அதே பங்கு இங்கேயும் வருது பாருங்க. அதுக்கப்புறம் பிரகிருத்தேது சத்தம் கடைசியை முடிச்ச இடத்துல பிரகிருத்தேது சத்தம் வியாவகாரிகம் பிரத்யக்ஷதிகம் தத்விருத்தஞ்ச நமித்யார்த்தம் தத்து பாரமார்த்திக தத்துவ விரோதித்வாத்துல அதே பங்கு திரும்பி வருது பாத்தீங்களா. இது அங்க இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதுக்கு பூர்வபக்ஷி அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல. அதனால இது எப்படியோ அந்த 2ஆம் தடவை விழுந்திருக்கு, முதல்ல ஒரு தடவை வந்திருக்கு. அந்த இடத்துல அது இருக்கக்கூடாது, அங்க இவ்வளவுதான் இருக்கணும். ஔஷ்ண பிரதியோகிக அபாய சாத்தியே பக்ஷேயவ பிரதியோகி பிரசித்தி
तत्र बाधस्य अवकाशः अतो न व्यावहारिकसत्त्वग्राहकेणाध्यक्षेण बाध्यते इति वाक्यं भवता निर्वाचिला